இஸ்ரேல் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த நிலம் எப்படி யூத மக்களின் தாயகமானது? பல சவால்களை சந்தித்து இன்று வலிமையான நாடாக மாறியது என்பதை எளிமையாக பார்ப்போம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. போகலாம். இஸ்ரேலின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குகிறது. இந்த நிலம் கானான் என்று அழைக்கப்பட்டது. பழங்காலத்தில் யூத மக்களின் முன்னோர்கள் இங்கு வந்தனர். சுமார் 1000 பிசியில் மன்னர் டேவிட் ஆட்சி செய்தார். அவர் ஜெருசலேமை தலைநகராக்கினார். அவரது மகன் சாலமோன் பெரிய கோவில் கட்டினார். பின்னர் நாடு இரண்டாக பிரிந்தது. வடக்கில் இஸ்ரேல் ராஜ்யம், தெற்கில் யூதா ராஜ்யம். பல படையெடுப்புகள் வந்தன. அசீரியா, பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம், ரோம் ஆகியவை. கோவில் அழிக்கப்பட்டது. யூத மக்கள் பல இடங்களுக்கு சிதறினர். ஆனால் அவர்கள் தங்கள் மதத்தையும் கலாச்சாரத்தையும் பேணினர். 19ஆம் நூற்றாண்டு ரோமானியர்கள் ஆட்சி செய்த காலத்தில் யூதர்கள் பலமுறை கிளர்ச்சி செய்தனர். பின்னர் பைசாண்டைன், அரபு, குருசேடர்கள், மம்லுக், ஒட்டோமான் பேரரசு ஆகியவை ஆட்சி செய்தன. யூத மக்கள் சிறிய எண்ணிக்கையில் தங்கியிருந்தனர். 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ஜியோனிசம் என்ற இயக்கம் தொடங்கியது. யூத மக்கள் தங்கள் தாயகத்துக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்பினர். ஐரோப்பாவில் பாதுகாப்பின்மை அதிகரித்தது. உலகப் போருக்குப் பிறகு பிரிட்டன் பாலஸ்தீனை கட்டுப்படுத்தியது. 1947இல் ஐக்கிய நாடுகள் சபை நிலத்தை இரண்டாக பிரிக்க முடிவு செய்தது. யூத நாடு, அரபு நாடு. 1948 மே 14இல் இஸ்ரேல் சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது. அண்டை அரபு நாடுகள் போர் தொடங்கின. இஸ்ரேல் வென்றது. பல யூதர்கள் உலகெங்கிலிருந்து வந்து குடியேறினர். பல போர்கள் நடந்தன. 1948, 1956, 1967 6 நாள் போர். 1973 யோம் கிப்பூர் போர். இஸ்ரேல் வெற்றி பெற்றது. 1967இல் ஜெருசலேம், வெஸ்ட் பேங்க், காசா, கோலான் உயர்நிலம் போன்றவற்றை கைப்பற்றியது. எகிப்துடன் 1979இல் சமாதான ஒப்பந்தம். ஜோர்டனுடன் 1994இல் சமாதானம். இஸ்ரேல் தொழில்நுட்பம், விவசாயம், பாதுகாப்புத் துறையில் வேகமாக வளர்ந்தது. உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக மாறியது. 2000களில் பாலஸ்தீனியர்களுடன் பிரச்சினைகள் தொடர்ந்தன. காசாவில் ஹமாஸ் ஆட்சி. பலமுறை மோதல்கள். 2023 அக்டோபர் 7இல் ஹமாஸ் பெரிய தாக்குதல். இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. 2026 மார்ச் வரை இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானுக்கு எதிரான பெரிய போரில் ஈடுபட்டுள்ளது. ஈரான் தலைவர் கொல்லப்பட்டார். லெபனானில் ஹிஸ்புல்லாவுடன் மோதல் விரிவடைந்தது. இரு தரப்பும் ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன. பிராந்தியம் முழுவதும் பதற்றம் உள்ளது. நண்பர்களே, இஸ்ரேலின் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம். சவால்கள் வந்தாலும் ஒரு மக்கள் தங்கள் அடையாளத்தை பேணி வலிமையாக நிற்கலாம்.